அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட அவரோட விருப்பத்தை கேட்காமலே அவர் புரிஞ்சுக்குவாரு, நடந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோட மனசுக்குள்ள இப்ப மல்லி தான் நிறைஞ்சு இருக்கிறாங்க. ரேணுகா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்ததுனால விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகா விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைச்சிட்டா மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி பல தடங்கள் வரப்போது, எதிர்ப்புகள் வரப்போது, அது எல்லாத்தையுமே சமாளிச்சு தான் ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கிட்ட ஒப்படைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வெண்பா இருக்கிறாங்க. எப்படியும் ரேணுகா அங்க போனா ரேணுகாவோட அம்மா கிட்ட தான் வெண்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க. நம்ம வெண்பாவுக்கு ரேணுகாவை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ரேணுகா அம்மா ஒவ்வொரு டைமும் டாடாவுக்கு ஏதாவது அடிபடுற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு நல்லாவே தெரியுதுங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம அன்னபுண்ணியம்மா மனோகர் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரேணுகா மேல சந்தேகம் வந்துருச்சு. அடுத்த கட்டமா ரேணுகா பாத்தீங்கன்னா இப்ப கதிரேசனோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற விஷயம் ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பைத்தியம் இல்லை இல்லைங்களா, அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. இதுக்கு அடுத்ததா ரேணுகா ஒரு பிளான் போட போறாங்க. அதாவது நம்ம கதிரேசனோட வீட்டுக்கு போலாமா, அங்க போயிட்டு சொத்து ஆட்டையை போடலாமா, இல்ல இது ராஜேஸ்வரியோட வேலையா கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் இருக்குதுங்க. கண்டிப்பா எது எப்படி இருந்தாலும் ராஜேஸ்வரி வசமா நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேருக்கிட்டே மாட்டுறது உறுதி. இன்னொரு பக்கம் விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரேணுகாவை கொண்டு போயிட்டு கதிரேசன் கையில ஒப்படைக்க போறாங்க. கதிரேசனோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.